குறைக்கப்பட்ட புதிய விலையில் ஃப்ரீ டோர் டெலிவரி வசதியுடன் ஆஸ்க் ஜான்சி பொருட்கள் வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற askjhansi.com லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்க் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். காளான் வீட்லேயே எப்படி ஈஸியாக வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க இது. செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் மண் இல்லை, இடம் இல்லை, வெயில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக காளானை வளர்த்து அறுவடை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ப்ராசஸ். உங்களுக்கு 25 நாள்லேயே முதல் அறுவடை கிடைச்சிரும். தொடர்ந்து 3 அறுவடைகள் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காளான் வளர்ப்பில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல் 20 டேஸ் அதை மறந்துடலாம். கடைசி ஒரு 3 நாள் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்தால் போதும், அறுவடை எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். எங்கள் வீட்டுக்காக நாங்கள் வளர்க்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த காளான் வளர்ப்பில் சின்ன சின்ன தவறுகள் நான் நிறைய செஞ்சேன். அது என்ன அப்படிங்கிறத நான் எண்டில் சொல்கிறேன். அந்த தவறுகள்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ போட்டால் எவ்வளோ காளான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். காளானை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வைக்கோல் தேவை. மாடு வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்களே கூட கொஞ்சம் தருவாங்க. ஒரு கட்டு 20 ரூபா 25 ரூபா அப்படின்னு சொல்லி ஊரை பொறுத்து விற்கிறாங்க. அந்த வைக்கோலை வாங்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கத்திரிக்கோளால் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. நல்லா ஊறின பிறகு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சு வேக வைங்க. இது வேக வைக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இதை ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதாவது அதில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் நீக்கம் பண்ணுறக்காக கொஞ்ச நேரம் நல்லா அதை சூடுபடுத்துகிறோம். நான் என்ன பண்ணேன்னா இட்லி பானையில் தான் போட்டேன். இட்லி பானையில் போட்டு அடியில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது. பிழிஞ்சு எடுத்த தண்ணியே அதில் ஈரமாக தான் இருக்கும். ஸோ இட்லி பானையில் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 15, 20, 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா ஹீட் ஆகி நல்லா ஆவி வரும்போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு வாசனை அடிக்கும். நம்ம சோளக்கருது பனங்கிழங்கெல்லாம் வேக வைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு அருமையான வாசனை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாசம் குபு குபு குபுன்னு ஆவி வெளியே வரும்போது ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணோம். நம்ம அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு போட்டிருந்தா கூட அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்க தான் செய்யும். அது பரவாயில்ல. ஸோ அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. அந்த வைக்கப்பில்லை மட்டும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு பரப்பி வச்சுருங்க. நிழல்ல வைங்க, ஃபேன் காற்றுல வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் அது நல்லா உணர்ந்துடும். புளிஞ்சா ஈரம் வரக்கூடாது, சொட்டக்கூடாது. அதே சமயத்தில் ஃபுல் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே அதை எடுத்து நீங்கள் பாலித்தீன்குள்ளர போடணும். 2 அடி நீளமும் 1 அடி அகலமும் இருக்க மாதிரியான புது பாலித்தீன் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ பாலித்தீன் வாங்கும்போது ரொம்ப திக் மெட்டீரியலாக வாங்காதீங்க. திக் மெட்டீரியலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே ரப்பர் பேண்ட் போட்டு அதை ரவுண்ட் ஷேப் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல நைஸ் மெட்டீரியலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ சாதாரண பாலித்தீனாக இருந்ததுன்னா கீழே நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப் கொண்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை முடிச்சு கவராக இருந்ததுன்னா டைரெக்டாக அப்படியே ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 1 இன்ச்சு லேயர் நீங்கள் வைக்கோலை பரப்பிக்கணும். பரப்பிட்டு கார்னர்ஸில் அந்த காளானுடைய வித்தை எடுத்து தூவி விடணும். ஸோ இப்போ நான் காளான் வித்தை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். காளான் வித்து அப்படிங்கிறது என்னன்னா, காளானுடைய விதை கிடையாது, காளானுக்கு விதையே கிடையாது. இந்த காளான் வித்து அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, வெள்ளை சோளம் தான். எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, காளானுடைய தண்டு பகுதியை கீறி உள்ளே இருந்து சென்டர் போர்ஷனை எடுத்து டெஸ்ட் டியூப்ல கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியம் ஊற்றி வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது அதோடைய உயிரணு மட்டும் வளருது. அதை எடுத்து சோளத்தில் மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு தான் பேக்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த சோளம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது மைக்ரோ சைஸ் உள்ள ஒரு மினி காளான். அதாவது ஒவ்வொரு சோளமும் ஒவ்வொரு காளான் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை இனாக்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இனாக்குலேட் பண்ணி அதில் காளானுடைய அந்த உயிர் இதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த காளான் வித்து எங்கே கிடைக்கும், எவ்வளோ விலை அப்படின்னா, இது உங்கள் ஊரில் காளான் ஷோரூம்னு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் கேட்டு சொல்லி வச்சிங்கன்னா கொண்டாந்து வச்சு தருவாங்க நமக்கு. நான் வாங்கினது ஈரோட்டிலேருந்து ஒரு அவுட்டரில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கேட்டு ஃபோன் பண்ணி ஒரு வழியாக வரவழைச்சேன். ஆனால் நான் காளான் கடைகளில் கேட்டிருந்தா எனக்கு இன்னும் ஈஸியாகவே கிடச்சிருக்கும். நான் 1 கிலோவாக வாங்கினேன். 1 கிலோ 130 ரூபா விலையில் வாங்கினேன். 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா அதுவே ரொம்ப ரொம்ப போதுமாக இருக்கும்.
இந்த காளான் வித்தை வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் நல்லது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேக்கெட்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுதான் அதில் உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் அதை யூஸ் பண்ணிடுறது நல்லது. இப்போ அந்த பிளாஸ்டிக் பை அல்லது பாலிதீன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வைக்கப்பில்லை பரப்பிட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கையால். சுற்றி வர கொஞ்சமாக காளான் வித்தை தூவுங்க. மறுபடியும் 1 இன்ச்சு 2 இன்ச் வந்து வைக்கப்பில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு திரும்ப தூவுங்க. இந்த மாதிரி ஒரு 4 அல்லது 5 லேயர் உங்களுடைய பாலித்தீனை உடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக அழுத்தி ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா வந்து டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உருண்டை சைஸில் வந்தது. ஏன்னா நான் வந்து இந்த முடிச்சு கவர்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணேன். பாலித்தீன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது நைஸாக இல்லை. பாலித்தீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்போ தான் வந்து ரப்பர் பேண்ட் போடும்போது அந்த ஷேப் வந்து ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. திக் பாலித்தீனாக வாங்கிட்டேன் எனக்கு, அதனால் எனக்கு அந்தளவுக்கு வரலை ஷேப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா அது சுற்றி வர ஹோல்ஸ் போடணும். இப்போ ஹோல்ஸ் போடுறக்கு உங்ககிட்ட கோனூசி இருந்ததுன்னா பாயிலிங் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அந்த டிப்பை அதுக்கப்புறம் எடுத்து ஹோல்ஸ் போடுங்க. அல்லது பேனாவோ அல்லது வேறு ஏதாவது ஷார்ப் மெட்டீரியலாக இருந்ததுன்னா டெட்டால் மாதிரி வச்சு கிருமி நீக்கம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பேனால ஹோல்ஸ் போடுங்க. ஸோ ஹோல்ஸ் போடும்போது சுற்றி வர அங்கங்கே ரேண்டமாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுருணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு 18 நாள் வந்து ஒரு இருட்டான இடத்துல இதை வச்சிடணும். இருட்டான இடம் அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டார்க்காக இருந்தால் காளானுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது தனி ரூம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்து கட்டி தொங்க விடலாம். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மேலேருந்து கவுரு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணேன்னா ஒரு டப்பில் போட்டு குளிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி அகலமான ஒரு டப்பில் வந்து அந்த பேக்கெட்ஸை வந்து போட்டு அதை வந்து அப்படியே எங்கள் பெட்ரூம் கட்டில் கடியில் தள்ளி விட்டுட்டேன். ஏன் பெட்ரூம் கட்டில் கடியில் வச்சேன்னா அதுக்கு ரீசன் வந்து காளானை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாக இருந்ததுன்னா நல்லா வளரும். அதனால நம்ம ரூமில் பெட்ரூம் அப்படின்னா ஏசி போடுவோம் இல்லைங்களா, அதனால நான் அந்த ஏசியோட கூலிங் அண்ட் ஃபேனோட கூலிங்காக வேண்டி நான் அந்த மாதிரி வச்சேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 18 நாளைக்கு காளான் இருக்கிறதையே மறந்துடுங்க. அவ்வளோதான், எதுவுமே நம்ம கேர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த போட்ட ஹோல்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து காளான் வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு 12-13 நாள் கழித்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதாவது பட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லையா மறுபடியும் கட்டிலடியிலேயே தள்ளி விட்டுருங்க. சமத்தா அது வந்து கட்டிலடியிலேயே உட்காந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் முடிஞ்சுது அப்படின்னா இனிதான் நமக்கு வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்த ஒரு 3 நாள் 4 நாளில் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு அறுவடை. ஸோ அப்போ என்ன பண்ணும், இப்போ வந்து பட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். உள்ளே ஃபுல்லாக ஃபில்லப் ஆகி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த காளான் வந்து பட்டு வெளியே வர்றதுனால எந்த டைரெக்ஷன்ல இருந்து வேணாலும் பட்டு வெளியே வரும். அதனால தான் அதை வந்து ஹேங் பண்ணுறாங்க. ஏதாவது நம்மளுக்கு ஹேங் பண்ணுறக்கு வசதி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருந்ததுன்னா அது மேலே கூட வைக்கலாம். பட் கீழ் வழியாக பட்டு வந்ததுன்னா அதனால் வெளியே வர முடியாது. அதுக்காக தான் நம்ம ஹேங் பண்ணுறோம். கயிறு கட்டி மேலே தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த டைரெக்ஷன்ல இருந்து வேணாலும் பட்டு வெளியே வந்ததுன்னா அதுக்கு வெளியே வர்றதுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும் இல்லையா, அது வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பேகுக்கும் இன்னொரு பேகுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து கட்டி தொங்க விட்டுருங்க. கட்டி தொங்க விடும்போது கிருமிகள் இருக்கக்கூடிய இடம், டாய்லெட் இந்த மாதிரி இடத்துக்கிட்ட எல்லாம் கட்ட வேண்டாம், வாசல்லையும் கட்ட வேண்டாம், கொஞ்சம் ஒரு ரூம்லேயே ஒரு கார்னரில் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது மேலே ஒரு நாளைக்கு 2 to 3 டைம் வரைக்கும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஆடுகளுக்கு கோழிகளுக்கெல்லாம் வளர்க்குறதுக்காக ஹைட்ரோஃபோனிக் செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துல நான் எடுத்து கட்டி விட்டுட்டேன். காரணம் என்னென்னா அங்கே வந்து டைமர் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 டைம் தண்ணி ஸ்ப்ரே ஆகிற மாதிரி நாங்கள் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணியை மேனுவலாக தெளிக்க வேண்டியதில்லை. அதனால் நான் அந்த மாதிரி வச்சுட்டு அது ஷேட் நெட் அடியில் தான் இருக்குங்க. ஸோ ஷேட் நெட் அடியில் இருந்தாலும் கூட மழை தண்ணியெலாம் படுங்கிறதுனால மேலே இன்னொரு ஷேட் நெட் பொத்தி வச்சிட்டேன். கொஞ்சம் துணியை போட்டு பொத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், ரொம்ப வெயிலுடைய தாக்கமும் இருக்காது. அதனால் நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வளர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உள்ளே இருந்து வெளியே வர காளான் மொட்டுக்கள் ஒரு 2 அல்லது 3 நாளில் ஃபுல்லாக க்ரோத் ஆயிரும். இப்படி க்ரோத் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். க்ரோத் ஆக நல்லா ஒயிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பறித்து எடுத்துடணும்.
பறிச்சு எடுக்காம அப்படியே விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து அது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து இதுலேயுமே எந்த கெமிக்கலோ எந்த ஃபர்டிலைசரோ எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி வளர்க்குறது இல்லை, சிம்பிளான மெத்தடில் தான் வளர்க்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பறிச்சு எடுத்தாலும் அது வந்து சீக்கிரம் வாடிரும். உடனடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சமைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் இப்போ தான் வந்து பட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரே நாள் பேக் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேக்கெட் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு 2 பேக்கெட் போட்டேன், இப்படியே வந்து போட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து இந்த அளவுக்கு பறிக்கிறேன். இனி இருக்க இருக்க எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சேன். என்னென்ன தவறுகள் நான் செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் செஞ்ச தவறு என்னென்னா, வைக்கோலை வந்து ஒரு இன்ச்சாவோ அல்லது 2 இன்ச்சு சைஸோ வெட்டி போடணும். அதை கத்திரிக்கோளில் வெட்டும்போது ரொம்ப சிரமமாக தான் இருந்தது எனக்கு. காளான் பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே கட்டிங் மிஷின்லாம் வச்சு கட் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்காது, அது ஒரு சேலஞ்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே கட் பண்ணி எடுக்காமலே வந்து அதை அப்படியே ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தேன், கஷ்டமாக இருந்தவங்காட்டி விட்டுட்டேன். இது நான் செஞ்ச ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அந்த ஹோல்ஸ் போடும்போது அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஒரு இரும்பு கம்பியோ அல்லது கோனூசியோ இருந்தால் கூட அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஹோல்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. மூணாவது தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஊற வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சிட்டேன். 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஆனால் நான் ஈவினிங் 6 o'clock ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 10-11 மணி வரைக்கும் விட்டுட்டேன். அதனால எனக்கு வந்து ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்க மாதிரி தோணுது. ஸோ அவ்வளோ நேரம் ஊற வைக்காதீங்க. நாலாவதாக நான் செஞ்ச ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வேக வைக்கும்போது ஒரு 25 to 30 minutes ஆகுது வேக வைக்கணும். சிலர் வந்து 45 minutesன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து வாசம் வந்தோடனே வெந்துருச்சுன்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். இது ஒரு தப்பு. 5வது ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை வந்து நம்ம நிழலில் வந்து உணர்த்துறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உணர்த்தும் போது ஒரு 2-3 மணி நேரத்திலேயே நம்ம வந்து பேக் பண்ணிடணும். ஆனால் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால அது உணரல சரியா. ஸோ உணரதான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகெயின் நான் வந்து ஒரு 1.5 நாள் அப்படியே வச்சுட்டேன். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, ஈரமாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து திரும்பவும் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக ஸ்டெரிலைஸ் பண்ணமோ அந்த பர்பஸ் சர்வ் ஆகாது. அதனால திரும்பவும் வந்து அதில் கிருமிகள் வந்து அட்டாக் ஆயிடுது. அதனால அந்த ஒரு தப்பை நான் செஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தவறுகள் செஞ்சதுனால எனக்கு வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் கிடைச்சிது. இந்த தவறுகள்லாம் செய்யல அப்படின்னா நல்லபடியாக கிடைக்கும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே கயிறு கட்டி தொங்க விட முடிஞ்சதுன்னா ரொம்ப பெட்டர். நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் டப்பில் வச்சு அடுக்கினேன். அப்படியே அடுக்குனா கூட நம்ம என்ன பண்ணோம், தள்ளி தள்ளி வச்சு அடுக்கி இருந்திருக்கலாம். அப்படி தள்ளி தள்ளி வச்சு அடுக்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ரே மாதிரி எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு சுவாசிக்கிறது டைட்டாக இல்லாமல் இருந்திருக்கும். பட் அந்த தப்பையும் நான் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, கொண்டு போய் ஹைட்ரோஃபோனிக் ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன், ஹேங் பண்ணாமல். அப்படி 1 நாள் 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டேகை போட்டு ஹேங் பண்ணி விட்டேன். ஸோ இந்த தவறுகள்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ விதைகளுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து விதைகள் கணக்கே இல்லைங்க. ஒரு விதையிலிருந்து கூட எவ்வளவோ முளைச்சி வரும். ஒரு 10 விதையிலிருந்து கூட முளைக்காமல் இருக்கும். இதில் வந்து 1 கிலோ வைக்கப்பில்லுக்கு 3லிருந்து 4 கிலோ மஷ்ரூம்னு சொல்கிறாங்க. வைக்கப்பில்லு தான் போடணுமா, வேற மரத்தூள் போடக்கூடாதா அப்படின்னா சிலர் போடுறாங்க. ஆனால் எதுலேயுமே இதில் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்காது. இதில் தான் நல்ல ஈல்டு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் வைக்கப்பில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கப்பில்ல இருக்கக்கூடிய சில இது வந்து அது அப்படியே வந்து வளர்றதுக்கு தூண்டுகோலாக இருக்குது. இந்த விதத்தில் உங்களுக்கு 1 கிலோ வைக்கப்பில்லுக்கு 3லிருந்து 4 கிலோ காளான் அப்படின்னா, விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோகிராம் வித்து இருந்தால் கூட போதும். அதுல இருந்து உங்களுக்கு 1 கிலோ கூட கிடைக்குமா, அப்படிதான் சொல்றாங்க. அதனால விதையோட அளவு வந்து கணக்கு கிடையாது. ஒரு 100 கிராம் வாங்கி கூட அதுல இருந்து நீங்க ஒரு 3 கிலோ காளான் 4 கிலோ காளான் எடுக்கலாம். அல்லது 1 கிலோ வாங்கி நீங்க 1 கிலோ கூட எடுக்காம போகலாம். அது நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்கா செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு இதுலயும் அனுபவம் கிடைச்சு உங்களுக்கு வந்து நீங்க செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் அகெயின் நான் மறுபடியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது கிடைச்சது அப்படின்னா திரும்பவும் நெக்ஸ்ட் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தவறுகள்லாம் இல்லாமல் நான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக ரிசல்ட் கிடைச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.